ஜூலை மாதத்திற்கான கடகராசி பலன்கள். தாயுள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த மாதம் ஆரம்பமாகும்போது ராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறாரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது, 8ல் ராகு இருக்கார், 9ல் சனி இருக்கார், 11ல் சுக்கிரன் பகவான் இருக்காங்க, 12ல் குருவும் சனியும் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இந்த கிரக பயிற்சிகள்னால என்ன மாதிரி பலன்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பொதுவாக ராசியில் புதன் இருக்கும்போது உறவினர்கள்கிட்ட கவனமாக பழகிக்கோங்க. வேண்டாத வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்ன சொன்னாலும் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க இந்த ஒரு மாதம். ஏன்னா சொந்தக்காரங்க எப்போவுமே நம்ம கூட இருக்கணும். கோவத்தில் நம்ம வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, தேவையில்லாமல் பகச்சிக்கவும் கூடாது. சரிங்களா? ஸோ 2ல் செவ்வாய் கேது. பொதுவாக 2ல் கேது இருக்கிறனால எப்போவுமே உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க. அதுதான் உங்களோட பெரிய வீக்னஸ்ஸு. மனசளவில் உங்களுக்கு ரொம்ப அன்பு தான் இருக்கும், ஆனால் பேசுகிற வார்த்தையால் கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. அதுவும் 2ல் கேதுவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறனால ரொம்ப ஆக்ரோஷமான வார்த்தைகளை விடுற மாதிரி ஆயிரும், முக்கியமாக குடும்பத்தில். ஸோ குடும்பத்தாரிடம் ரொம்ப அன்பாக இருங்க. கோவம் வரும்போது கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க, அந்த டைம் பேசாதீங்க. கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு பேசுங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகளை வார்த்தைகளால் உண்டு பண்ணிக்காதீங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால யாருடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அதில் கவனமாக இருங்க. 9ல் சனி, அதுவும் கொஞ்சம் நம்மளை படுத்திட்டு தான் இருக்குது. ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் படாத பாடுபட்டோம். இப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு, அதுவும் கொஞ்சம் படுத்துது. இப்போ என்ன ஆறுதலான விஷயம்னா 11ல் சுக்கிரன் இருக்கார். நல்ல போஜன சுகம் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபினான்சியல் ஸ்டேட்டஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 12ல் குரு மறைகிறாரு. குரு மறைகிறாருன்னு கவலைப்படாதீங்க. வர பணத்தை சுப விரயமாக பண்ணிடுங்க. பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இந்த ஒரு வருஷத்துக்கு யோசிக்க வேணாம். வர்ற பணத்தை டெவலப் ஆகிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக அது சுப விரயமாக போயிடும். எப்படி இருந்தாலும் குரு 12ல் இருக்கும்போது விரயத்தை கொடுக்க போகிறாரு. அதுவே நம்மளே சுப விரயமாக பண்ணிடலாம். சூரியன் இருக்கிறனால மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடன் வாங்குறதுலேயுமே ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் நிதானமாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்லது. சந்திராஷ்டமம் ஜூலை 13ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு ஆரம்பமாகுது. 15ஆம் தேதி வரைக்கும் இது இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் நாட்களில் விடியற் காலையில் எந்திரிங்க, சந்திரனை வழிபாடு பண்ணுங்கள், அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகரை வழிபாடு பண்ணுறது. இந்த அரச மரத்தடியில் விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ணுறது காலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலை நேரத்தில் தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், மனசு நல்ல தெளிவாகும். சரிங்களா? ஸோ 6 to 7 இல்லை மேக்ஸிமம் 6 to 9க்குள்ளார இந்த அரச மரத்தடி விநாயகரை சுற்றி வர்றது, வழிபாடு பண்ணுறது, தீபம் ஏற்றுறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 2025 ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் மாதம் முழுவதும். செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜயோகாதிபதி 2ஆம் இடத்துல சிம்மத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது, வருமானத்துக்கு நல்லது, நல்ல ஒரு செயல்திறனுக்கு நல்லது, இடம் வீடு வண்டி வாகனம் குழந்தைகள் விஷயங்கள் அதுக்கு நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. இந்த மாதிரி நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள், இல்லற வாய்ப்புகள், இல்லற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மை ஆகிறது, எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. சூரியனும் குருவும் 12ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, குருவே 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி சில கடன்கள் வாங்கிறது, கடன் மூலமாக அபிவிருத்தி செய்ய நினைக்கிறது, கூட்டு முயற்சியாக ஜெயிக்க பார்க்கறது, வெளிநாடு போக பார்க்கறது, இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு காட்டுதுங்க. குரு 6 கனெக்ட் ஆகிற பார்த்தீங்கன்னா கடன் ஈஸியாக கிடைக்கும், பணம் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஆனால் அது இந்த பணத்தை வைத்து நீங்கள் முன்னேறக்கூடிய அமைப்புக்கு பிளான் இருக்கா, திட்டம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா கிடைக்கிறது கிடைச்சிரும் டக்குன்னு. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்திறன் பிளான் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அது எந்த நேரத்தில் அது ஈல்டாகவும் எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுங்கிறது பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் ஒரு மாதிரி ஒரு சுபக்கடனோ, ஒரு வண்டி வாகனத்துக்காகவோ, ஒரு அபிவிருத்திக்காகவோ, வீடை வசதிப்படுத்திக்கிறதுக்காகவோ, ஒரு வியாபாரத்துக்காகவோ டக்குன்னு ஒரு டாப்அப் லோனு, ஒரு ஓடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியை பண்ணிருக்கிறப்போ சில சுப விரயங்களும் உண்டு. சில விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது, கொஞ்சம் பணம் விரயங்கள் ஆகிறது இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதுக்கு செய்கிறாங்கிறது பார்த்து செய்யணும். அதே சமயத்தில் சனி
உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்க சனி வந்து 9க்கு போய் 3 மாதம் ஆச்சு. அது நல்ல அமைப்பு தான் இருக்குது. தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் பார்க்கணும். ராகு கேதுகள் 8 1ல் இருக்கிறது வருமானத்தை தேடுற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்கள் கண்டிப்பாக கொடுக்குது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வரனால நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் நுண்ணிக்கமாக நம்ம என்ன படிக்கிறோம், ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணணும், என்ன ஃபீல்டில் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு புதனோட அமைப்பு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ராகு கேதுகள், சூரியன், குரு, அது எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்குது. அதே சமயத்தில் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டு. ஸோ வெளிநாடு வாய்ப்புகள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்குறவங்க, ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க, ஒரு கூட்டு முயற்சியில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃபண்டிங் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் உள்ள ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உடல் உபாதைகள், சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். கொஞ்சம் பிபி, சுகரு, மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் நமக்கு தாண்டி போகும்பொழுது நம்ம வந்து மன உளைச்சல் ஆகாமல் கொஞ்சம் எப்படி அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு படுகிறதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரருக்கு அஸ்தம சனியிலேருந்து வெளியில் வந்து ஒரு புதிய டைரக்ஷனில் போகும்பொழுது சில அபிவிருத்திக்காகவும் சில வாழ்க்கை மாற்றத்துக்காகவும் வாழ்க்கையின் கட்டாயத்துக்காக சில ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சுபவரியங்கள் செய்து அது மூலமாக பொருள் ஈட்டி அது இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, லோன் மூலமாக சில பண்ணுறது, வெளிநாடு போக ட்ரை பண்ணுறது, எஜுகேஷன் லோன் வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவரையே வந்து நடக்காத விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச கட்டடம், பிடிச்ச ஒரு இடம் கிடைக்கும் ஃப்யூச்சரில் அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரிலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துலேயே ராகு வந்து குரு பார்வை பண்ணுறதுனால கொஞ்சம் அந்நிய சூழ்நிலை, ஒரு நார்த் இந்தியன் ட்ராவல் போகிறது, ஒரு அந்நியர் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நைட் நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே டைமில் எல்லாமே கொஞ்சம் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணுங்கள். ஸோ இது கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்க்கும்பொழுது அஷ்டம சனியிலேருந்து நல்ல ஒரு பிரேக் ஆகி வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து அடுத்த நியூ டைரக்ஷனில் போய் ஒரு அபிவிருத்தியை நோக்கி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இதுவரை கடந்த 2 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்போ இப்போ கொஞ்சம் வேறு டைரக்ஷனில் போய் கொஞ்சம் நம்ம ஜெயிக்கலாம், லெட்ஸ் கெட் அ மூவ் ஆன் இன் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதத்தில் முதல் 2-3 மாதத்தில் ஜூலை மாதமும் அடங்குதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்தாலும் முன்னேற்றத்தை நோக்கி தான் போகக்கூடிய அமைப்புகள் பொதுவாக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து கடகராசி காட்டுது. டுடே கடகராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். போன ஜூன் மாதம் 23ஆம் தேதி புத பகவான் வந்து உங்கள் கடகராசிக்குள்ளே வந்திருக்காரு, பிரவேசம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து தன்னோட சொந்த வீட்டான ரிஷபராசிக்கு நுழைஞ்சிருக்காரு. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்திருக்காரு. இந்த அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஜூலை மாதம் முழுக்க உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் என்ன தரப்போகுது, இந்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு என்ன பலன் தரப்போகுதுன்றதை பார்ப்போம். அதே மாதிரி ஆடி மாதம் 1ஆம் தேதியும் இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீடிச்சிருக்கும். ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவானும் வந்து உங்களோட கடகராசிக்கு வந்து சேருவார். மிதனத்தில் இருக்கிற சூரியனும் வந்து கடகராசி வந்து சேருவார். அதுக்கான பலன்களும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 12 கூடியவரான புத பகவான், 3ஆம் வீட்டுக்குடியான புத பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் இப்போது ஜூலை மாதம். இதே புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதியும் வக்ரகதி ஆகிறாரு. அதே மாதிரி சனி பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரகதி ஆகிறாரு. வக்ரகதி பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருந்த பலன்கள்லேருந்து சனி பகவானால் ஏற்பட்ட தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும். அது கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். இத்தனால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாமே தீரும். படிப்பு சம்பந்தமான தடைகள்லாம் இருந்தது இத்தனை நாள், அதெல்லாமே தீரும். வாக்கு வன்மை கொஞ்சம் மேம்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்தீங்க, இப்போ அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் திரும்பி வந்திருக்கு. இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது, அவங்கள பார்க்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும், இந்த காம்பினேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தடை தாமதங்களை ஏற்படுத்தும். உங்களால் என்ன முடியுமோ அந்த மட்டும் நீங்கள்
கமிட் பண்ணுங்கள். என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வாக்கு கொடுங்க. மற்றபடி தேவையில்லாமல் பெருசாக எதுவும் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்காதீங்க. கல்வி கொஞ்சம் மேம்படும். கல்வித்துறையில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸ், அப்புறம் வந்து கல்வி கற்றுத்தரக்கூடியவங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல காலகட்டம் இது. சனி பகவான் வந்து வக்ரமாகிறது வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். இத்தனை நாள் இருந்து வந்த கடன்கார தொல்லைகள்லாம் கொஞ்சம் குறையும். கடன் கேட்டவங்க, கடனுக்காக உங்களை வந்து திட்டி அவமானப்படுத்தினவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க எல்லாமே கொஞ்சம் அடங்கி போவாங்க. இப்போதைக்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதி ஆகிறது அது ஒரு நல்ல விஷயம். இத்தனை நாள் வெளிநாட்டில் இருந்த கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போடா இந்தியா வரப்போகிறோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கான காலகட்டம் இப்போ வருது. முக்கியமாக தாய் தந்தையை பார்க்கணுன்னு நினச்சவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு தொழிலையே மூழ்கி போனவங்க, பேசக்கூட டைம் இல்லாதவங்க, அவங்க எல்லாருமே வந்து திருப்பி இந்தியாவுக்கு வரலாம். வந்து தன் தாய் தந்தையை பார்க்கலாம், தன்னோட குடும்பத்தோடு சேரலாம், கணவனை பார்க்கலாம், மனைவியை பார்க்கலாம், குழந்தைங்களோட இருக்கலாம். திருப்பி இந்தியாவிலே வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கடகராசி நேயர்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல காலகட்டமே வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. என்ன தான் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த கவலையும் பட வேண்டாம். இப்போ வக்ரகதி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரமாகிறாரு. இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறந்த ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். இத்தனை நாள் இருந்து வந்த தேக்கங்கள், அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே ஒழிஞ்சிரும். கவலைப்படாமல் உங்கள் வேலை என்னவோ அதை செய்யுங்க. உங்களுக்கான ப்ராசஸ், வீசா எல்லாமே சேங்ஷன் ஆகி இந்தியாவுக்கு வரது வந்துடலாம். திருப்பி இந்தியாவில் வந்து இந்தியாவிலேயே வேலை கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. கல்வித்துறையில் இருக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வித்துறை நல்லா இருக்குது. கல்வித்துறை மேம்படும். கல்வியில் இருக்கிறவங்க, புதுசாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு பொன்னான காலகட்டம் இது. இந்த 1 மாத காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் வந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றாரு, கடகராசிக்கு. சூரியனுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், ராகு இருக்கார். சரிங்களா? இந்த காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா மறைவிட, அதாவது தீய கிரகங்களான சூரியன், அவரை விட தீய கிரகங்களான சனி பகவானும் ராகுக்கு எதுவும் வந்து அவருக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான். மறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயந்தான். 2 கூடியவர் சூரிய பகவான் இல்லையா? உங்கள் ராசிக்கு 2 கூடியவர் அவர் தான். தனம், வாக்கு, குடும்பம், கல்வி ஸ்தானத்துக்கு அவர் உங்களோட ராசிக்குள்ளேயே இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி வர்றது வந்து மிகச்சிறந்த விஷயங்களை செய்ய போகிறார். அவர் வந்து பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே சுமூகமாக மாறும். இதனால் இருந்து வந்த கடன் தொல்லைகள், கடன்காரங்கள் எல்லாமே அமைதியாகிடுவாங்க. அதனால் எந்த கவலையும் பட வேணாம். உடல் உபாதை இருக்கும், கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உடம்பை மட்டும் சீர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தியானம் பண்ணுங்கள் நிறைய. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இப்போதைக்கு கடகராசிக்கு தேவை அதுதான். மன ஒருநிலைப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசிக்கு. நிறைய குழப்பங்கள், நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் உங்கள் மேலே நடந்தது. வழக்குகள், உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவு, கணவன் மனைவி கோர்ட்டில் வழக்கு, இதெல்லாமே வந்து தீரக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கரெக்டாக, அதாவது என்னென்னா இத்தனை நாள் நீங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் தான் உணரணும். அதை என்னென்ன நீங்கன்னு இல்லை, இந்த வரைக்கும் கடந்து வந்த பாதையில் நம்ம என்ன தப்பு பண்ண மாட்டோம்னு நினச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு தீர்வை கொடுத்துரும். அதனால் இது ஒரு நல்ல காலகட்டம், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆடி மாதம், இந்த ஜூலை மாதம் எல்லாமே ஒரு நல்ல காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. 2ஆம் இடத்து செவ்வாய்க்கு எதுவும் இருக்கிறது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோபத்தை குறைங்க. வாக்கு, அதாவது தவறான வார்த்தைகளை மட்டும் யாரையும் பேசிடாதீங்க. நிறைய விஷயங்கள் அமைதியாக கடந்து போயிடுங்க. அமைதியாக கடந்து போக எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அதுக்கான பவர் வந்து உங்களுக்கு தெரியாது. சில விஷயங்கள் அமைதியாக இருந்தால் தான் நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அமைதியின் சுரூபமாக மாறுங்க. பிடிவாதத்தை கொஞ்சம் குறைங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதம் வந்து ஜூலை மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. 12ஆம் இட குரு தீர்த்த யாத்திரைகளை தருவார், பண விஷயங்களையும் தருவார், நிறைய அலைச்சல்களையும் தருவார், அதன் மூலம் லாபங்களையும் தருவார். பிள்ளைகள் வழியில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட 6ஆம் இடம், அதாவது உங்களோட 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து இருந்து அந்த வியாதிகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கடன்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சனி பகவானால் ஏற்பட்டு வந்த தீய பலன்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே. இத்தனை நாள் இருந்து வந்த தொல்லைகள்லேருந்து கண்டிப்பாக விடுபடலாம் கடகராசி அன்பர்கள். பழைய வண்டியே வச்சுக்கோங்க, புது வண்டியெலாம் இப்போ வாங்காதீங்க. கடன் பட்டு எதுவுமே இப்போதைக்கு வாங்க வேண்டாம். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கை இதை விட மேம்படும்.
இதை விட சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. இத்தனை நாள் இருந்த அந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கும். உடம்பு மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். சுபமஸ்து.